ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் எக்கச்சக்கமான மூவிஸ் வந்து நேற்று நைட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லாமே நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட தான். ஸோ இந்த மூவிஸ் எல்லாம் வீக்லி ஒன்றுன்னு சொல்லி கூட அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அட் அ டைம் ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன மூவிஸ் எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்க்ரெட்னு சொல்லி என்கிட்ட 2023 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbலையும் 7.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் மல்டிடப் லாங்குவேஜோட அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மோஸ்ட்லி வராது. ஏதோ அவங்க எப்படின்னு தெரில. ஆனால் நல்ல மூவி வந்து இப்போ நம்ம தமிழ் டப்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஆஸ் எ லைக் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி வந்து வெறும் கேர்ள்ஸ் கான்செப்ட் அண்ட் கேட்டகிரியாக இருக்கும். பட் அதுக்குன்னு வெறும் கேர்ள்ஸ் தான் பார்க்கணும்லாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் பை த வே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு பாப்புலரான நாவல் இதே நேமில் தான் இருக்கும். அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் என்டையர் மூவியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி டீனேஜ் பொண்ணுங்க அண்ட் அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் அண்டு அதை பற்றி தான் அப்படியே கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் காமெடியாகவும் அண்டு நல்ல கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக வந்து தான் இந்த என்டையர் மூவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால தான் என்டையர் இந்த நாவலும் செம்ம ஃபேமஸாக இருந்திருக்கு அண்ட் பாப்புலராக வந்திருக்கு. இப்போ மூவியாகவும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் IMDb ரேட்டிங் வேறு 7.3. ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. பட் ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் ரெவல்யூஷன் சொல்லிட்டு என்டையர் 2023 ரிலீஸ் ஆன இந்த படம் IMDbலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் என்டையர் மூவி ஆக்சுவலி இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு புக்லேருந்து இன்ஸ்பயர்ட் ஆன மூவி தான். அண்ட் அந்த புக் ஃபுல்லாகவே ட்ரூ ஈவெண்ட் லைக் உண்மையாக வந்து ஒரு இடத்துல வந்து சில ஸ்பிரிச்சுவலான அவேக்கனிங்னு சொல்லிட்டு சில மென்ஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதான் என்டையர் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து லைக் ஒரு அதனால டைட்டிலே வந்து ஜீசஸ் ரெவல்யூஷன் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜீசஸ் மேலே பிலீவ் பண்ணி அண்டு ஃபைனலி அது ஒரு மூமெண்டமே ஒன்று க்ரியேட் ஆகிடுது, ஸ்பிரிச்சுவல் மூமெண்டம். ஸோ ஓகே, அதெல்லாம் என்னது அண்ட் அப்படி என்ன தான் அங்கே ஆச்சு அதை பற்றி தான் என்டையர் அப்படியே ஒரு மூவியாகவே ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கிரேக் லோரின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கார். அவர் அந்த டைமில் டீனேஜாக இருக்கும்போது அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அங்கே ஒரு சர்ச் இருந்திருக்கேன். அந்த சர்ச்சில் வந்து பயங்கரமாக வந்து ப்ரீச்சர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பைபிள் பற்றி அப்படியே சொல்கிறது. அண்ட் இதை பார்த்து நிறைய பேர் வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க, கன்வெர்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு புக்கில் எழுதியிருப்பார். அண்ட் அந்த புக் பேஸ் பண்ணி இப்போ என்டையர் மூவியே க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் ரிலீஜியஸ் பிலீஃப்னு சொல்ல மாட்டேன், அகெயின் ஆஸ் எ என்டர்டெயின்மெண்ட் அண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்காவில். ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் 1969 பீரியடில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எனிஒன் பட் யூ மூவி கூட ஃபைனலி இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோடய அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் தான். ஸோ இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது என்டையர் மூவி வந்து ரொமான்ஸ் அண்ட் காமெடி கேட்டகிரி தான். பட் கொஞ்சம் நம்ம எரோட்டிக்கோட கேட்டகிரி கூட உள்ள ஆட் பண்ணலாம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம ஸ்விட்னி ஸ்வெனி தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்டு நிறைய பேர் அவங்களோட ஃபேன்ஸு. ஸோ அதுக்காக டெஃபினட்டாக நீங்கள் இந்த என்டையர் மூவியே பார்க்கலாம். சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு வெட்டிங்க்கு போவாங்க அண்ட் அங்கே போயிட்டு நம்ம மெயின் ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் அவங்க எப்படி அவங்களோட ஒரு யூனிக்கான லவ் ஸ்டோரி க்ரியேட் ஆகுது. அதை தான் அப்படியே ஃபன் காமெடியாக காமிச்சிருப்பாங்க. அண்டு இந்த மாதிரி மூவியெல்லாம் அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். லைக் ஒரு ப்ரெஷராக இருக்குது, ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஒரு மூவி வேணும்னா இந்த படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி செம்மையாக இருக்கும். ஸ்டார்டிங் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, பட் போக வந்து அது கொஞ்சம் அப்படியே லவ் ஸ்டோரியாக மாறிடும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட என்டையர் 2023 ரிலீஸ் ஆன நம்ம மெயின் ஜெனிஃபர் லாரன்ஸோட மூவியும் ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு ஒரு பியூர் காமெடி கேட்டகிரியான மூவின்னு சொல்லுவேன். IMDbல 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் வர்த் வாட்சிங்கு. ஏன்னா இதில் மெயின் கோர் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 19 இயர்ஸோட ஒரு டீனேஜ் பையன், அவனுக்கு வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ எதுவும் மோஸ்ட்லி ஒரு அடல்ட் டைப்பாக மாறிட்டான் ஆல்மோஸ்ட். ஸோ இப்போ வந்து அது எப்படி வந்து பப்ளிக்கில் வந்து பிஹேவ் பண்ணுறதுலேருந்து எப்படி கேர்ள்ஸ் கிட்ட பேச எதுவுமே அவனுக்கு தெரியாது. அண்ட் அதை ஃபுல்லாக நம்ம ஜெனிஃபர் லாரன்ஸ் தான் வந்து அப்படி சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் நிறைய இடத்துல கொஞ்சம் எராட்டிக்கான விஷுவல் சீன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது தான். பட் ஃபன் காமெடி அப்படியே டோட்டலி ஃபில்டாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து இந்த பையனை அப்படியே டோட்டலாக நல்லபடியான ஒரு மெச்சூர்டான மேனாக மாற்றிருக்காங்களா இல்லையா, அது என்கிட்ட நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் அகெயின்னு சொல்லிட்டு என்டையர் 2023 ரிலீஸ் ஆன இந்த படத்தையும் இப்போ நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IMDbல 5.9 அண்ட் மெயினாக நம்ம பிரியங்கா சோப்ரா தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது பியூர்லி லவ் ஸ்டோரியான மூவி. அது எப்படி ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபைனலாக அது எப்படி போய் முடியுது, அதுக்காக நீங்கள் இந்த என்டையர் படத்தை பார்க்கலாம். என்ன படத்தை சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்கா சோப்ராவோட கேரக்டரும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். நம்ம ஹீரோட கேரக்டர் வந்து யாருன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிப்பார். பட் தெரிஞ்ச அப்புறமா கூட சில விஷயங்கள்லாம் நடக்கும். பட் பேசிக்லி ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படத்தில்
இருக்குது. அண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தி ஈக்குவலைசரோட தேர்டு பார்ட். அண்ட் இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட்னு தான் சொல்லுவேன். IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு ரீசெண்ட்லி பார்த்ததில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான மூவி. ஏன்னா சில படத்துலலாம் அந்த ரேஜ் மூமெண்ட் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அண்டு நம்ம ஈக்குவலைசர் நம்ம டேன்செல் வாஷிங்டன் யார் அண்ட் அவர் கேரக்டர் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டைமில் அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஆனால் இருந்தாலும் ப்ராப்ளம் அவரை தேடி வந்துடும். அண்ட் இவரும் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவார். லைக் பிரச்சனை வேணாம், இல்லைனா ரொம்ப பெரிய விஷயம் வந்துடும்னு. ஆனால் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் அதை அவர் டோட்டலி அதை கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ இந்த வாட்டி அவர் வந்து ஒரு சின்ன வில்லேஜுன்னு கூட ஒரு டவுனுக்கு போவார். அந்த டவுனில் சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பார். ஆனால் நிறைய லோக்கல்ஸ்லாம் வந்து அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இவர் வந்து அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாரு அதை நீங்கள் என்டையர் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் நல்லா ஆக்ஷன் பேக்காக இருக்கும், நட்டு ஃபுல்லாக ட்ரமேட்டிக்காக போகும், சஸ்பென்ஸ் அந்த ரேஜ் மூமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் ஒர்த்தாக இருக்கும். அண்ட் அதுக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பார்ட் 1 and 2 பார்க்கல ப்ரோ, டேரெக்டாக நான் தேர்ட் பார்ட் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி. ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இதுதான் இப்போதைக்கு லைக் எல்லாமே வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் நேற்று நைட்டு தான் அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் டு பேக் அப்படியே ஒன்று அண்ட் எல்லாமே வந்து ஒரு நல்ல பாப்புலர் அண்டு ஹை ரேஞ்சான மூவிஸ் தான் சொல்லுவேன். அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து தமிழ் டப் குவாலிட்டியெல்லாம் கேட்டிங்கன்னா பயங்கரமாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை அப்படியே நீங்கள் பொறுமையாக உங்கள் பிடிச்ச கேட்டகிரி வைஸில் நீங்கள் அப்படியே பார்த்துடலாம். அண்ட் பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.